சென்னை ஹைகோர்ட் இந்த சம்மர்ல ஊட்டி கொடைக்கானலுக்கு போற வெஹிக்கிள்ஸ்க்கு இ பாஸ் முறையில மட்டும்தான் அலோவ் பண்ணணும்னு சொல்லி நீலகிரி திண்டுக்கல் கலெக்டர்ஸ்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த கோர்ட் ஆர்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊட்டி கொடைக்கானலுக்கு தினமும் சராசரியா 20,000 வெஹிக்கிள்ஸ் போறதாகவும் ஐஐடி சயின்டிபிக்ல வச்சு அதனால உண்டார என்விரான்மெண்டல் பாதிப்புகளோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இ பாஸ் முறை மே 7ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நடைமுறையில் இருக்கும். இந்த இ பாஸ் எப்படி ஆன்லைன்ல எடுக்கிறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, எவ்வளவு டியூரேஷன்ஸ்க்கு வரைக்கும் இ பாஸ் தருவாங்க, எவ்வளவு கவர்மெண்ட் ஃபீஸ் ஆகும், எல்லாமே டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், இது தமிழ் டானிக் சேனல். நான் உங்க இப்ராஹிம். இந்த இ பாஸ் எடுக்கிற நடைமுறை ரொம்ப ஈஸி. ஏதாவது ஒரு பிரவுசர்ல epass.tnega.org என்ற வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும், ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல ஊட்டி போகணுமா இல்ல கொடைக்கானல் போகணுமான்னு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க ஊட்டிக்கு போறதா இருந்தா நீலகிரியை கிளிக் பண்ணிட்டு அடுத்ததா ஓபன் ஆகிற பேஜ்ல உங்க பெயர், எந்த வெஹிக்கிள்ல போக போறீங்க, அதோட ரிஜிஸ்டர் நம்பர், அது பெட்ரோல் வெஹிக்கிளா இல்ல டீசல் வெஹிக்கிளா, எத்தனை நாள் தங்க போறீங்க, உங்களுடைய அட்ரஸ் உட்பட சில டீடைல்ஸ் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆக்சுவலி இந்த இ பாஸ்ன்றது வெஹிக்கிள்ஸ் தானே ஒழிய தனிநபர்களுக்கு கிடையாது. ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் போற சரக்கு வாகனங்களுக்கு இ பாஸ் தேவையில்லை. நீங்க கவர்மெண்ட் பஸ்லயோ இல்லாட்டி ஊட்டிக்கு போற ட்ரெயின்ல போனீங்கன்னா இ பாஸ் தேவையில்லை. அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த வெஹிக்கிள்ஸ்க்கும் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த வெஹிக்கிள்ஸ்க்கும் இ பாஸ் தேவையில்லை. தற்சமயத்துக்கு பைக்குக்கும் இ பாஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஒரு இ பாஸ் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. எல்லா டீடைல்ஸும் என்டர் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா இமிடியேட்டா உங்களுடைய இ பாஸ் உங்க மொபைலுக்கே வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள என்டர் ஆகும் போது செக் போஸ்ட்ல அதை காட்ட வேண்டியது இருக்கும். இந்த இ பாஸ்க்கு எந்த கவர்மெண்ட் ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீயாவே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல எல்லா தகவலும் சொல்லிட்டேன். ஏதாவது क्वेश्चंसல மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. Thank you very much.